பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எபிசோட் நம்பர் 3. கேப்சிகம் எக் பிரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த கேப்சிகம் எக் பிரெட் மசாலாவை நான் 2 வேரியேஷனில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு தக்காளி, ஒரு பாதி கேப்சிகம் நீளமாக கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாதி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க, 2 வீட் பிரெட் ஸ்லைசஸ், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சமாக லெமன். இதுதான் வந்து இந்த பிரெட் மசாலா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை. ஸோ 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இது வந்து எபிசோட் நம்பர் 3. எபிசோட் 1 and 2 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இது பிரெட் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமை இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, கரெக்டாக ஒரு 1 மினிட் நீங்கள் இதை வதக்குனீங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். கொஞ்சம் வெங்காயத்தோட அந்த கிறிஸ்ப் வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த பிரெட் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 1 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் பருப்பு வச்சேன்றதுனால அதிலே சேர்த்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுனாலும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். கேப்சிகமாக கரெக்டாக ஒரு 1 மினிட் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கேப்சிகம் வேக விடாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, அது மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 3 சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா இந்த மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜில் இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும், அடியில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா வதங்க விடுங்க, ரொம்ப நல்லா வதங்க விட வேண்டாம். ஒரு கரெக்டாக லைட்டாக ஒரு 3-4 தடவை வதக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரெட்டை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி கையிலே பிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துடலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதிலாக உங்களுக்கு வேறு எந்த காய் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கேபேஜ் சேர்த்துக்கலாம், கேரட் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட க்ரீன் பீஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். க்ரீன் பீஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ முட்டையில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. கொஞ்சம் முட்டை வந்து வேகும் போதே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். முட்டை கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம ப்ரெட் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 2 ப்ரெட்டு போதும் அப்படின்றதுனால நான் அதில் சேர்த்துருக்கேன். காய்கறி நிறையா இருக்கும், ப்ரெட்டு வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பீஸ் இல்லை 3 பீஸ் ப்ரெட் கூட இதில் நீங்கள் போட்டுக்கலாம். 3 இல்லை 4 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அடியில் பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் நான் சைடில் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். கரெக்டாக ஒரு நிமிஷம் இதை மூடி வைங்க. அதுக்கு மேலே இதை மூடி வைக்க வேண்டாம், தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் தான் இதை நான் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட இந்த கேப்சிகம் எக் பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லியும் லெமனும் போட போகிறோம். ஃப்ளேம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கையளவு மல்லி வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட இந்த பிரெட் கேப்சிகம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் வேரியேஷன் இந்த மசாலாவில். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்து நீங்கள் உப்புமா மாதிரி இல்லை மசாலா மாதிரி நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கோல்டு காஃபி பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு காஃபியும் இந்த மசாலாவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி அதில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரெட் மசாலாவே வந்து நம்ம 2 வேரியேஷனில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் அதை வந்து வெறும் அப்படியே பிரெட் மசாலா மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று
நீங்கள் 2 பிரெட் இல்லை 3 பிரெட் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நான் 2 பிரெட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக எடுத்துடுறேன். அதில் வந்து அடியில் கொஞ்சம் சாஸ் தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் உப்புமா மாதிரி இல்லை மசாலா மாதிரி வெறும் அப்படியே சாஸ் வச்சு கூட கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபில்லிங் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃபில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம யூஸ்வலாக ப்ரெட்டோட ஃபில்லிங் செஞ்சு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 பிரெட் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 பிரெட் அப்படியே வச்சுட்டேன். ஸோ எனக்கு ரோஸ்ட் பண்ணது பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரோஸ்ட் பண்ணது பிடிக்காது. அதனால நான் அப்படியே சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பிரெட் மசாலா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 வேரியேஷனில் இருக்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.